ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கார்டு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ரேஷன் கார்டு இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இப்போ மொபைல் ஃபோன் மூலமாகவே நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரோமை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய சர்ச் பட்டனில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டில் வந்திருக்கு இல்லையா டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகலாம். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மின்னணு அட்டை சேவைகள் இருக்குது, நகல் மின்னணு குடும்ப அட்டை இருக்குது, மின்னணு அட்டை தொடர்பாக சேவைகள். இது எல்லாமே நம்ம ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போது மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் குறிப்பு எண் நம்ம அப்ளை பண்ணும்போது, ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு குறிப்பு எண் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த நம்பரை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பதிவு செய்ய அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், விண்ணப்பத்தின் நிலைன்னு சொல்லிட்டு கோரிக்கை புதிய மின்னணு அட்டை கோரிக்கை எண் வந்திருக்கு. நம்ம விண்ணப்பம் எப்போ எந்த டேட்டில் எந்த டைமில் கொடுத்தோன்னு சொல்லிட்டு இப்போ இந்த அட்டையோட விண்ணப்பம் பார்த்திங்கன்னா ஆவண சரிபார்ப்பு நிலையில் இருக்குது.